Hi, welcome back. As usual, last video வந்து ஒரு PHP யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட்லேருந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பார்த்தோம் போஸ்ட் மெத்தடில். ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அடுத்த முக்கியமான ஒரு பார்ட் பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் PHPலேருந்து டேட்டா எப்படி கொடுத்தோம்? ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, ஜஸ்ட் நேம்னா நேம், யூசர் நேம் என்னவோ அந்த நேம் மட்டும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்தோம். இப்போ கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஏன்னா ப்ரொஃபஷனலாக ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷன் செய்யும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 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 கொரியர் கம்பெனி வந்து ஒரு கொரியர் கம்பெனிக்கு நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் செய்ய போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் வந்து எத்தனை கொரியர் வந்திருக்கு, அதை டெலிவரி பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரு வெப்சைட் செய்ய போகிறோம். அப்போ வந்து அந்த கொரியர் பாய்கிட்ட வந்து ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அவன் போய் அங்கே கொரியர் கொடுக்க அந்த மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த கொரியர் நம்பர் சம்திங் அந்த நம்பரை கொடுத்து டெலிவர்டு அப்படின்னு கிளிக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம சர்வரில் அப்டேட் ஆகும். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலான வெப்சைட்டாக கண்டிப்பாக இருக்கணும், வெப் அப்ளிகேஷனாக இருக்கணும். அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க அதை வெப் பேஜில் ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணிக்குவாங்க. இவர் கொரியர் கொடுக்க போனவங்க அங்கங்கே லைவாக அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இப்போ இந்த இடத்துலலாம் டேரெக்டாக நம்ம வந்து ஸ்ட்ரிங் மாதிரி டேட்டாவை பாஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொரியர் டெலிவர்டுன்னு சொல்லி கொரியர் பாய் அப்டேட் பண்ணுறாருன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக வேல்யூ பாஸ் பண்ணவே கூடாது. ப்ரொஃபஷனலாக நிறையா என்ன சொல்கிறது, வெப் ஆப் வந்து எந்த இடத்துலையும் ஸ்லோ ஆகாத மாதிரி, அதே மாதிரி டெவலப்பருக்கும் டேட்டாவை கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணால் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு மெத்தட் கிடையாது. அதனால யூசுவலாக மோஸ்ட் காமன்லி என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜேசான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன், JSON. இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மேட்டில் தான் டேட்டா வந்து இது ஆக்சுவலாக டேட்டா இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இது ஈஸியாக பார்ஸ் பண்ணியிருக்க முடியும். ஒரு சாம்பிள் ஜேசான் உங்களுக்கு நான் இதுலேயே அப்படியே கமெண்ட்டில் டைப் பண்ணுறேன், பார்த்துங்க. இந்த மாதிரி பிரேசஸ், இதுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் நேம் கோலன், அந்த நேம்ங்கிற வேரியபிளோடைய வேல்யூ என்ன, அடுத்த வேல்யூ வேணும்னா கமா போட்டு அடுத்தது அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் டேட்டாவை அனுப்பணும். எப்படி, அதாவது ஒரு ஆப்பில் இருந்து ஒரு நடுவில் இருக்க PHP பேஜ் போகுது, அந்த PHP பேஜ் டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறது ஜேசான் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ தான் அதுதான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ராசஸிங் ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி அதை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஜேசான் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, எப்படி நம்ம பிரித்து எடுக்க போகிறோம்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல, ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுலேருந்து பண்ண வேண்டாம். என்ன பண்ண போகிறோம்னா PHP பேஜில் வந்து நம்ம முன்னாடி பிரிண்ட் பண்ணோம்ல, அதில் கொஞ்சம் கோடு மாற்ற போகிறோம். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம இந்த பேஜ் போட்டிருந்தோம். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறேன், உள்ளுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டு. ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் படி நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் போஸ்ட் மெத்தட் மூலிமா யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்குகிறோம். வாங்கிட்டு இந்த கொரி மூலிமா அந்த காம்பினேஷனில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கான்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணி முடிச்சுட்டு அப்படி இருந்துச்சுன்னா எதை ரிட்டர்ன் பண்ணுறோம், இந்த இடத்துல தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா ஒன்று யூசர் நேம் என்னவோ அது பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா இன்வாலிட் யூசர்னு பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து யூசர் கரெக்டான யூசராக இருந்தால் நம்ம வந்து இன்னொரு டேபிளில் இருந்து ஒரு 5 வேல்யூஸ் எடுத்து போடலான்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டேட்டா ஒன்று இருக்குது ஒரு இதில். நான் சர்வர் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இங்கே ஓப்பன் பண்ண முடியும்.
ஓப்பன் ஆச்சா? இப்போ அந்த ஆண்ட்ராய்ட் டெஸ்ட்டில் லாகின் டேட்டான்னு ஒரு டேபிள் வச்சுருந்தோம். அந்த டேபிளில் தான் யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்னங்கிறது இருந்துச்சு. இதில் இன்னொரு டேபிள் ஒன்று போடுவோம். டேபிள் நேம் வந்து இப்போ நம்ம நம்ம பேசிட்டு இருந்த விஷயத்தையே போடுவோம். கொரியர் பெண்டிங் டுடே, அதாவது இன்னைக்கு வந்து என்னென்ன கொடுக்கணும், எந்தெந்த கொரியர் கொடுக்கணும், கொரியர் நம்பர் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு டேபிளாக போடுவோம். ஃபர்ஸ்ட் காலம் வந்து கொரியர் ஐடின்னு போட்டேன், இன்டிஜர் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வேல்யூ டெலிவரி ஸ்டேட்டஸ், வேர் கேர் அப்படின்னு வச்சுக்குவோம். அவ்வளோதான். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு ஒரு 5 வேல்யூ இன்சர்ட் பண்ணுவோம். கொரியர் ஐடின்னு வச்சுக்கோங்க. இது கொரியர் ஐடி. அதாவது ஒரு 4 டேட்டா மட்டும் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொரியர் பாய் இன்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 4 டேட்டா, என்னென்ன கொரியர் ஐடி, ஸோ ஒரு சாம்பிளுக்கு தான் போடுறேன். அட்ரஸ் எக்ஸாக்டாக டீட்டெயில் எதுவுமே போடலன்னு கேட்க வேண்டாம். ஒரு சாம்பிளுக்கு ஒரு டேட்டா, அவங்க லாகின் பண்ணோடனே இந்த டேட்டாவை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும். இதான் கான்செப்ட். இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் பார்த்துருவோம். என்னன்னா, இப்போ லிஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் வியூக்கு வந்து தனியாக வீடியோ போடல. ரெண்டு டைப் ரெண்டு டைப் ஆஃப் லிஸ்ட் வியூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் வியூனா எங்கே இருக்குன்னா, உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் போய் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்களேன். செட்டிங்ஸ் என்ன ஆர்டரில் டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். அது வந்து ஒரு லிஸ்ட் வியூ. அதில் வந்து சிம்பிள் லிஸ்ட் வியூ மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வேல்யூஸ் வந்து ஒன் பை ஒன் லிஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தனியாக வீடியோ போடாமல் இதில் வர்ற டேட்டாவை, ஸோ இதில் 4 டேட்டா வருது. இந்த 4 டேட்டாவை அப்படியே லிஸ்ட் வியூவில் டிஸ்பிளே பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து லிஸ்ட் வியூ, சிம்பிள் லிஸ்ட் வியூ பார்த்த மாதிரியும் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா இன்டர்சேஞ்சில் வந்து ஜேசான் ஃபார்மேட்டை பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு லிஸ்ட் வியூ வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ பிஎஸ்பி கோடில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. சேஞ்ச் பண்ணல, ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா உள்ள கண்ட்ரோல் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த டேபிளில், ரெண்டாவது டேபிளில் என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்போம். இந்த கொரியை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். எப்பயுமே வேரியபிள் நேம்ஸ் மட்டும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் நமக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இந்த கொரி பேர் என்ன, ஐ மீன் கொரி என்ன கொரி போட போகிறோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் டைரெக்டாக, கொரியர் பெண்டிங் டுடே. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் அண்டர் ஸ்கோர் கொரியர் அப்படிங்கிற வேரியபிளில் அந்த டேபிளோட மொத்த டேட்டா வந்துடும். ஸோ இந்த MySQL num rows அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, இதுக்குள்ளே நம்ம இந்த ரிசல்ட் செட்டை கொடுக்குறோம்ல, இந்த கொரி ப்ராசஸ் ஆகி ஒரு ரிசல்ட் செட்டாக, ஒரு ரிசல்ட் செட்னா என்னென்னா ஒரு விர்ச்சுவல் டேபிள் தான். அந்த டேபிள் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். அந்த ரிசல்ட் அண்ட் ஸ்கோர் கொரியருங்கிற ரிசல்ட் செட்டை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்தா அந்த ரிசல்ட் செட்டில் எத்தனை ரோஸ்ங்கிறது அது நம்பராக கொடுத்துரும்.
கொரியர் கிரேட்டர் than 0, அதாவது ஜீரோவா இல்லாமல் இருக்கணும். அது எம்டியாக இருந்துச்சுன்னா இது ப்ராசஸே பண்ணக்கூடாது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணி கொடுக்குன்னா ஒவ்வொரு ரோவா அடுத்தடுத்த ரோவை எடுத்து கொடுக்கும். இது ஆண்ட்ராய்டுங்கிறனால பிஹெச்பிக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கல. பிஹெச்பி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். அதாவது இந்த ரிசல்ட் செட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரோவா அடுத்தடுத்த ரோவை எடுத்து கொடுக்கும் டில் எம்டி ஆகிற வரைக்கும், அதாவது டில் லாஸ்ட் ரோ வர்ற வரைக்கும். இப்போ ஜஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். காலம் நேம் என்னன்னு பாருங்க, கொரியர் ஐடி அண்ட் டெலிவரி ஸ்டேட்டஸ். டாட் தான் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். டாலர் ரோ அவ்வளோதான். ஒரு சேஃப்டிக்கு பிஆர்னு போட்டு வச்சுக்கலாம் அடுத்த லைனாக இருந்துச்சுன்னா. அவ்வளோதான். இப்போ இது ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக மட்டும் இதை போஸ்ட்டை வந்து கெட்டுன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம யூஆர்எல் டைரெக்டாக வேல்யூ கொடுத்து தான் அதை செக் பண்ணி போகிறோம். வேற ஒரு ஃபார்ம்லேருந்து இந்த ஃபார்முக்கு வேல்யூவோட வர போகிறதில்ல. ஸோ அதனால் இப்படி செக் பண்ணிக்கிறோம். இன்னும் அதே ஐபியில் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபார்ட்டி 3.22 அதே தான். சிம்பிள். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தனால அதிலே வந்துருச்சு. யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டோம். இப்போ கரெக்டாக போட்டால் இந்த டேபிளில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகணும். வந்துச்சா? அவ்வளோதான். இந்த அட்மின்ங்கிறது நம்ம கரெக்டாக இருந்துச்சுன்னா யூசர் நேம் பிரிண்ட் பண்ணோம்ல, அதை கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்னு வச்சுக்கலாம். இது தேவையில்லை. இப்போ அகைன் ரன் பண்ணுவோம். ஸோ பாருங்க, இந்த டேபிளில் இருக்கிறது இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இது வந்து டைரக்ட் ஸ்ட்ரிங்கு தான். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து வாங்கி நம்ம ஆண்ட்ராய்டில் ப்ராசஸ் பண்ணுறதுல தான் என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் பண்ணாமல் ஜேசன் ஃபார்மேட்டாக பிரிண்ட் பண்ண போகிறோம். ஜேசன்னா என்னன்னு நான் உங்களுக்கு சாம்பிள் நெட்லேயே காட்டுறேன். இது பாருங்க, இந்த லைனில் இருக்கிறது தான் ஜேசன் ஃபார்மேட். இப்போ நான் இப்போ ஷேட் பண்ணியிருக்கேன்ல, செலக்ட் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் ஜேசன் ஃபார்மேட். ஒரு கீ அதோடைய வேல்யூ, இன்னொரு கீ அதோட வேல்யூ. ஸோ இதுதான் நம்ம இந்த கீயை வச்சு அதோட வேல்யூ வாங்கிக்குவோம். கிட்டத்தட்ட ஒரு அரே மாதிரி தான். ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபார்மேட்டில் இந்த டேட்டாவை கொண்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிஹெச்பியை கால் பண்ணும்போது அதை நமக்கு கொடுக்கறது வந்து ஜேசானா ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அடுத்தது என்ன பண்ணுவோம்னா, ஆண்ட்ராய்டில் போய் ஜேசானை நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்கை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கோம். ஜேசானை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி எழுதிட்டா இந்த இடத்துல லூப் ஹோல் எல்லாம் க்ளோஸ்டு. கரெக்டாக வேல்யூ ரெக்வஸ்ட் வந்து அனுப்புகிறோம், ரெஸ்பான்ஸ் ஜேசான் டேட்டாவாக ப்ரொஃபஷனலாக வருது, அதை அழுங்காமல் பிரித்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அந்த மாதிரி பண்ண போகிறோம். உண்மையில் இப்போ இது ஜேசானாக இருந்தால் எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஜேசானாக இருந்தால் இது எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க.
இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் மிஸ் ஆகுது. என்னன்னு யோசிச்சு பாருங்க. கமா. அடுத்தடுத்த வேல்யூக்கு அப்புறம் கமா வரணும். லாஸ்ட் வேல்யூவில் கமா வரக்கூடாது. அவ்வளோதான். இப்படி தான் ஆக்சுவலாக எங்கே பிரிண்ட் ஆகணும், இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்ம கோடில் என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னு பாருங்கள். அடுத்தடுத்த லைன் பிரிண்ட் ஆகுது இல்லை. இந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோமா, இந்த இடத்துல இந்த கோலன் வச்சிட்டோம்னா கீ பிரிண்ட், அந்த கீயோடைய செப்பரேட்டர் மாதிரி வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ். டபுள் கோட்டுக்கு பதிலாக சிங்கிள் கோட்டு. இந்த சிங்கிள் கோட்டுக்குள்ளே டபுள் கோட் போடுறேன். ஆக்சுவலாக என்னென்னா இதை ஸ்ட்ரிங் செப்பரேட்டராக வச்சாச்சு. இதை ஸ்ட்ரிங் என்ன சொல்கிறது, ஸ்ட்ரிங்கை வந்து இதில் பாருங்கள் இப்படி போடுறதுக்கு பதிலாக இப்படி போட்டுக்கிட்டேன். எதுக்குன்னா எனக்குள்ள பிரிண்ட் ஆக போகிற ஸ்ட்ரிங்கில் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த டபுள் கோட்ஸ் வேணும். அப்போ நான் டபுள் கோட்ஸ்குள்ளேயே டபுள் கோட்ஸ் கொடுத்தேன்னா இந்த இடத்துல எரர் வரும். அதனால என்ன பண்ணிட்டேன், சிங்கிள் கோட்ஸ்குள்ளே டபுள் கோட் கொடுக்கும்போது இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இந்த ஸ்ட்ரிங்குள்ளே இந்த வேல்யூ இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த இடத்துல வந்து சிங்கிள் கோட் கொடுத்தேன். ஸோ இது வந்து நான் அப்படியே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இந்த ஸ்ட்ரிங்குள்ளே இருக்க வேல்யூ இது. அதே மாதிரி இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஒரு டபுள் கோட்டு, இந்த இடத்துல முடியுது. இந்த இடத்துல முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது அகைன், இந்த இடத்துல முடியுது. இந்த இடத்துல பிஆர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, பிஆர் தேவையில்லை. ஓகே இருக்கட்டும், அது அப்புறமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் சிங்கிள் கோட் போட்டுட்டு டபுள் கோட்ஸில் க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா போட்டுருவோம். இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் அதே பேஜை. இப்போ நமக்கு வர வேண்டிய ஃபார்மேட்டோட வந்த ஃபார்மேட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ்ஸிங், ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். அது எங்கே போடலாம், ஆக்சுவலாக வயலுக்கு முன்னாடி போடணும், ஏன்னா அதுக்கு முன்னாடியே பிரிண்ட் ஆயிடணும். இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா நமக்கு தேவையானது ஓப்பன் ப்ரைஸ் தான். டபுள் கோட்ஸு பிஆர் கொடுத்துடலான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த லைனில் பிரிண்ட் ஆயிரும். வயல் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு விஷயம் இடிக்கும், அது என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரே ஒரு எரர் இருக்குது. நமக்கு வர வேண்டிய ஆன்சருக்கும் இது வந்த ஆன்சருக்கும் ஒரு எரர் இருக்குது. கரெக்டாக கண்டுபிடிங்க. கர்சர் கூட இப்போ அங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, இங்கே ஒரு கமா வந்திருக்கு. ஆனால் ஆக்சுவலாக இதுதான் லாஸ்ட் வேல்யூ, அந்த இடத்துல கமா வரக்கூடாது. என்ன பண்ணலான்னு பாருங்கள், கோடில் லைட்டாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கடைசி ரோவுக்கு மட்டும் நமக்கு வந்து என்ன வரக்கூடாது, அந்த கமா வரக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறோம்னா இப்போ வந்து ஒரு ரோவுடைய கவுண்ட் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும், அதாவது இந்த லூப் வந்து ஒவ்வொரு சுற்று வரும்போதும் அந்த எத்தனாவது சுற்று இது வருது, அதை தான் இங்கிலீஷில் ஐட்ரேஷன் சொல்லுவாங்க. எத்தனாவது சுற்று வருது அப்படிங்கிறத வந்து ஒரு வேரியபிளில் நோட் பண்ணிக்குவோம். ஐட்ரேஷன் சொல்லி போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு 0ன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஐட்ரேஷன் வரும்போதும் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வருது, செகண்ட் ஐட்ரேஷன் வருதுன்னு. ஸோ ரோ எத்தனை, அது என்ன கொடுக்குன்னா எத்தனாவது ரோ அப்படின்னு கொடுக்கும். இந்த இடத்துல ஐட்ரேஷன் ஈக்குவல் டு இது எத்தனை ரோ இந்த இதில் இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம செக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி போடுறோம். எத்தனை ரோ இருக்கோ அத்தனாவது ரோவாக இருந்தால், அதாவது விச் மீன்ஸ் லாஸ்ட் ரோவாக இருந்தால் இந்த கமா வேண்டாம். அதர்வைஸ், அதாவது எல்ஸ் அந்த கமா முன்னாடி போட்ட கோடு தான், இதில் கமா எல்லாம் போட்டிருக்கேன், அதே கோடு கமாவோட போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ செக் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்போ எரர் வருது. சாரி, இன்ட்டுன்னு ஒரு வேரியபிளே இல்லைங்க பிஹெச்பியில், பழகு தோஷத்தில் போட்டேன். டாலர் மறக்காமல் டாலர் போட்டணும் எல்லா இடத்துலையும். அவ்வளோதான். அன்டிஃபைன்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த இடத்துல டாலர் போட மறந்துட்டேன். வந்துடுச்சா?
இங்கே கமா இருக்குது, இங்கே கமா இருக்குது, இங்கே இருக்குது, லாஸ்ட் வேல்யூவில் கமா இல்லை. ஸோ உங்களோட ஜேசன் ஃபார்மேட் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நமக்கு வர வேண்டியது இதுதான் பார்த்துக்குங்க. அதே தான். ஸோ டேட்டா பேஸ்லேருந்து எக்ஸாக்டாக ஜேசன் ஃபார்மேட்டில் எடுத்தாச்சு. ஜேசன் ஃபார்மேட்டில் லாஸ்ட்டில் செமிகோலன் வருமா? இது ஜேசன் ஃபார்மேட் தான். இங்கே எங்கேயுமே செமிகோலன் வரல. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்மளோட ஜேசன் ஃபார்மேட் கிளியர், பக்கா. ஸோ இப்போ இந்த இன்டர்மீடியட்டில் இருக்கிற மிடில் டயரில் இருக்க பிஹெச்பி பேஜுக்கு வந்து கரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா அது என்ன பண்ணும், எத்தனை கொரியர் ஐடி, அது பெண்டிங்காக என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத சொல்லும். இதை வந்து நம்ம இப்போ இன்னும் ஒரு சேஞ்ச் நம்ம பண்ணோம், அதை திருப்பி ரிவர்ஸ் பண்ண மறந்துட்டோம். அவ்வளோதான். ஸோ இப்போ பிஹெச்பி பேஜ் ரெடி, பிஹெச்பி பேஜ் டேட்டாபேஸ் சைடு ரெடி. இப்போ நம்மளோட வேலை என்ன இருக்குன்னா, இங்கேருந்து வாங்கின டேட்டாவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, டெக்ஸ்ட்டில் மாற்றணும் பார்த்தீங்களா, இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இந்த இடத்துல டெக்ஸ்ட் வச்சோம்ல, இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக வாங்குற ஜேசன் ஃபைலை இந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணி லிஸ்ட் வியூவில் வைக்க போகிறோம். ஸோ அதுதான் அடுத்த ப்ராசஸ். வச்சுட்டா யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டால் பிஹெச்பி பேஜில் என்னென்ன கொரியர் பெண்டிங் இருக்குது, கொரியரோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அந்த டேட்டாவை ஜேசன் ஃபைலில் அனுப்போம், ஜேசன் ஃபார்மேட்டில். அந்த ஜேசன் ஃபார்மேட்டை நம்ம இந்த இடத்துல பார்ஸ் பண்ண போகிறோம், பண்ணி லிஸ்ட் வியூவில் ஸ்டோர் பண்ண போகிறோம். நம்மளோட ஜேசனில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொன்று, மொத்தமாக இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் இதோடைய கோடு இது கரெக்டாக நான் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் ரன் ஆகிற டோட்டல் கோடு, டேட்டாபேஸு, இது எல்லாமே வந்து GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணுனாலும் இல்லை எடுத்து ரன் பண்ணி பார்க்கணுனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல பிஆர்னு இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வெப்பேஜில் கரெக்டாக ஃபார்மேட் கொண்டு வரதுக்காக நமக்கு ஈஸிக்காக நான் பிஆர் போட்டிருந்தேன். இந்த பிஆரோட நம்ம ஜேசன் டேட்டாவை அனுப்பிச்சோம்னா அது பிஆரும் சேர்ந்து எம்பட் ஆகி வரும் எங்கள் ஆண்ட்ராய்டுக்கு. அப்போ வந்து ஜேசன் பார்சிங்கில் எரர் வரும். ஏன்னா பிஆர் வந்து ஜேசன் ஆப்ஜெக்ட் ஆக இருக்க முடியாது, அது ஸ்ட்ரிங்குள்ளேயும் வராது. அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதாவது இந்த இடத்துலையும் பிஆர்னு இருக்கும். அடுத்தடுத்த லைன் கொண்டு வரதுக்கு இங்கேயும் சரி, இந்த இடத்துல அந்த பிஆர் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நான் சொன்ன மாதிரி வரக்கூடிய டேட்டா O.2 ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தான் ஜேசான் டேட்டாவாக வருது. ஆனால் அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் வருது. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புது, அது மூலிமா வர ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரிங் எடுத்துக்குது. ஜேசானும் ஒரு ஸ்ட்ரிங் தானே, என்டையர் ஜேசான் ஃபார்மேட்டும் ஒரு ஸ்ட்ரிங்கு. அந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன உள்ளுக்குள்ளே இருக்க ஃபார்மேட்டை வந்து ஜேசான் ஃபார்மேட்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி CSV ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம், கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஒரு 5 வேல்யூ இருக்குது, நடுவில் கமா போட்டிருக்குன்னா ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு காலமில் உட்காரும். ஆனால் அது ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் தான். ஆனால் அந்த ஃபார்மேட்டை ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன சொல்லுவோம், கமா செப்பரேட்டட் வேல்யூ. அதே மாதிரி இது ஒரு ஸ்ட்ரிங் தான். ஆனால் இதோட ஃபார்மேட் வந்து ஜேசான் ஃபார்மேட்னு சொல்கிறோம். இப்போ இதை ஜேசான் ஆப்ஜெக்டாக வாங்க போகிறோம். ஸோ ட்ரை கேட்ச் போட்டுக்கலாம். ஏன்னா கரெக்டாக பார்ஸ் ஆகலைன்னா ஏதாவது எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா அதையும் நமக்கு தெரிவிக்க சொல்கிற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட் வியூலாம் எதுவும் போட போகிறது. ஃபஸ்ட்டு வர்ற வேல்யூ டைரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டில் பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஒருவேளை எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து என்னவா மாறும்னா எக்ஸெப்ஷனாக மாறும். எக்ஸெப்ஷன் என்னவோ அதான் வரும். எக்ஸெப்ஷன் டாட் டு ஸ்ட்ரிங் கொடுத்துறோம். என்ன எக்ஸெப்ஷனோ அது வந்து அந்த இடத்துல நம்ம ஆப்பில் வந்து யூசர் நேம் பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக எக்ஸெப்ஷன் பிரிண்ட் ஆகும். ஒருவேளை கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன டேட்டாவோ அதை பிரிண்ட் பண்ண வச்சிடலாம்.
JSON ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் தான் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டுக்குள்ளே இருக்க JSON டேட்டாவை JSON ஆப்ஜெக்டாக மாற்றி கொடுக்கும். JSON ஆப்ஜெக்ட் ஆஃப் கொரியர் அப்படின்னா கொரியர் டேட்டாவை JSON ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணிக்கங்கிற மாதிரி என் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் எழுதியிருக்கேன். நியூ JSON ஆப்ஜெக்ட் ஆஃப் என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சோ அது. இப்போ அடுத்தது நம்மளோட ஜேசன் டேட்டா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 4 வேல்யூ இருக்கும். 4 டேரெக்டாக ஜேசன் டேட்டாக்குள்ளே 4 கீ, அந்த 4 கீக்கு ஒரு வேல்யூ டேரெக்டாக. ஸோ கீ வந்து என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியாது. டேட்டா பேஸில் 1000 வேல்யூ இருக்குன்னா 1000 கீ இருக்கும். அந்த கீ எதுவும் நமக்கு தெரியாது. ஸோ கீயோட வேல்யூ டேரெக்டாக கொடுத்து நம்ம வேல்யூ வாங்க முடியாது. அதனால என்னென்ன கீ இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வாங்கிடலாம். ஐட்ரேட்டர்னு ஒரு கான்செப்ட் ஒன்று, ஒரு கிளாஸ் இருக்குங்க. என்னன்னு நான் சொல்கிறேன். ஜேசன் ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடு. அந்த மெத்தட் என்ன பண்ணும், என்னென்ன கீஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு ஐட்ரேட்டராக கொடுத்துரும். ஐட்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த பிஹெச்பியில் பார்க்கும்போது சொன்னோம்ல, லூப் வந்து எத்தனாவது சுத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது ஐட்ரேட்டர். ஐட்ரேட்டர் வந்து 0க்கு முன்னாடி இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரன் ஆகும்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வரும்போது ஃபஸ்ட்டு ரோவில் பாயிண்ட் பண்ணியிருக்கும். செகண்ட் ஐட்ரேஷனில் செகண்ட் ரோவில் பாயிண்ட் பண்ணியிருக்கும். இப்போ 10 கீ இருக்குன்னா ஐட்ரேட்டருங்கிறது வந்து ஒரு விர்ச்சுவல் டேபிள் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த டேபிளில் 0th வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூக்கு முன்னாடி டேபிளுக்கு மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்குது. ஐட்ரேட்டர் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா அந்த ஏரோ மார்க் ஃபஸ்ட் ரோ நோக்கி பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அந்த வேல்யூ எடுத்துக்குவோம். ரெண்டாவது ஐட்ரேஷனுக்கு செகண்ட் ரோ பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஐட்ரேட்டர். நமக்கு வந்து கீஸ் எதுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால டேரெக்டாக அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்காக ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்தது தான் ஐட்ரேட்டர். வைல் இப்போ 0க்கு முன்னாடி, அதாவது ஃபஸ்ட் வேல்யூக்கு முன்னாடி தான் ஐட்ரேட்டர் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா கூட, கீஸ் வந்து ஒரே ஒரு கீ தான் இருக்குது, ஒரே ஒரு வேல்யூ இருந்தால் கூட ஹேஷ் நெக்ஸ்ட் ட்ரூ ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு முன்னாடி இருக்குது. அப்போ ஒரு வேல்யூ இருந்தாலே அடுத்த வேல்யூ இருக்குன்னு தான் அர்த்தம், பாயிண்டரை பொறுத்த வரைக்கும். அந்த கீயோட வேல்யூ என்னன்னு வாங்கிடுவோம். ஐட்ரேட்டர் டாட் நெக்ஸ்ட். இப்போ என்கிட்ட வந்து வேற என்ன வேணும் எனக்கு, ஜேசன் ஆப்ஜெக்ட் கூட வேண்டாம். ஸ்பேஸ் இப்போ ஜேசன் ஆப்ஜெக்ட் டாட் கெட் கீ நேம். அதாவது இந்த மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேசன் ஆப்ஜெக்டில் நம்ம ஆல்ரெடி எல்லாமே வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு 4 ரோ அனுப்பிச்சி விட்ருந்தோம். அந்த 4 ரோவும் இந்த ஆப்ஜெக்டில் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டில் இப்போ அந்த ஐட்ரேட்டர் வந்து கரண்ட் ஃபர்ஸ்ட் ரோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரோ பாயிண்ட் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் ரோவோட கீ என்னவோ அந்த கீ வேல்யூ இங்கேருந்து உட்காரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கீ வேல்யூக்கு என்ன ஆக்சுவல் வேல்யூ இருக்கோ அதை வந்து இந்த ஆப்ஜெக்டாக கொடுத்துரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இப்போ இப்போ இந்த ஐட்ரேட்டர் ஆக்சுவலாக என்ன ஆகும்னா 4 ரோ இருக்கா, 4 ரோக்கும் சுற்றி எல்லா வேல்யூவும் எடுத்துரும். இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று டிக்ளேர் பண்ணலாம். டோட்டல் டேட்டான்னு ஒன்று டிக்ளேர் பண்ணலாம். ஒவ்வொரு ஐட்ரேஷன் முடிய டோட்டல் டேட்டாவில் இருக்கிற வேல்யூவை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு கீயை ஆட் பண்ணிடுவோம், ப்ளஸ் அடுத்தது அதோடைய எக்ஸாக்ட் வேல்யூ ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் ஒரு ஸ்டார்னு ஒன்று போட்டு வைப்போம். எதுக்குன்னா அடுத்தடுத்த வேல்யூ வந்து ஸ்டார் வச்சு சும்மா பிரிண்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த லூப் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஜேசனாக கிடைச்ச 4 வேல்யூ என்னங்கிறத கரெக்டாக பிரித்து எடுத்து வெளியே வந்தாச்சுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்போ வந்துருச்சுன்னா இந்த இடத்துல வந்து டோட்டல் டேட்டா இதை பிரிண்ட் பண்ணால் அந்த ஜேசனை வந்து பிரித்து
ஸ்ட்ரிங் வேல்யூவை எடுத்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். வந்துச்சா வேல்யூஸ்? ஆக்சுவலாக நம்ம என்ன வச்சுருந்தோம் யோசிச்சு பாருங்கள். இந்த கீ, இந்த வேல்யூ. அடுத்தது கொரியர் நம்பர் 2 ராங் அட்ரஸ், கொரியர் நம்பர் 3 பெண்டிங், கொரியர் நம்பர் 4 பெண்டிங். ஸோ நம்மக்கிட்ட வந்து நம்ம கிளிக் பண்ணோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக கிளிக் பண்ணோன்னே அந்த யூசர் நேம் கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன வரும்? அந்த கொரியர்னு ஒரு டேபிள் நம்ம வச்சுருந்தோம். அந்த கொரியர் டேபிளில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ, இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொரியர் பாய் பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து அந்த கொரியர் பாய் என்னென்ன கொரியர் டெலிவர் பண்ணோம், அதோடைய கொரியர் ஐடி, அதோடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிற வேல்யூ ஒரு டேபிளில் இருந்துச்சு. ஸோ லாகின் பண்ணால் கரெக்டான யூஸராக இருந்தால் அந்த டேபிளில் இருக்கிறது டிஸ்ப்ளே பண்ணணும். ஆனால் நம்ம இன்னொரு டாஸ்க் ஒன்று சொல்லியிருந்தோம், இதை லிஸ்ட் வியூவில் டிஸ்ப்ளே பண்ணுங்கிறது தான் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து இங்கே வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிளாக ஒரு லிஸ்ட் வியூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கேயே கிளிக் பண்ணோன்னா இங்கேயே அந்த லிஸ்ட் வியூவில் அக்குமுலேட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். இப்போ இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இப்போ இந்த செகண்ட்லேருந்து இப்போ இது வரைக்கும் என்ன ஆயிருக்கு, கரெக்டாக கிளிக் பண்ணால் ரெக்வஸ்ட் போய் ரெஸ்பான்ஸ் ஜேசன் ஃபார்மேட்டில் வருது. அந்த ஜேசன் ஃபார்மேட்டை நம்மளால் ஈஸியாக பிரித்து பிரிண்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. ரைட். இப்போலேருந்து இந்த வீடியோ எந்த இடத்துக்கு புரியுதுன்னா, ஹவு டு கிரியேட் அ லிஸ்ட் வியூ இன் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். அதை தனியாகவே போடாமல், ஏன்னா அது இன்னொரு வீடியோவை போட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அதை கவனிக்கிறது, இதோட அப்படியே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லிஸ்ட் வியூனா என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். எனக்கு இது லிஸ்ட்டாக வரணும், அவ்வளோதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இது மெயின் ஆக்டிவிட்டி. இந்த மெயின் ஆக்டிவிட்டியோட எக்ஸ்எம்எல் ஃபைலு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வியூ வச்சுருக்கோம்ல, இது பாட்டுக்கு இருக்கட்டும். இந்த டெக்ஸ்ட் வியூக்கு அப்புறம் நான் ஒரு லிஸ்ட் வியூ ஆட் பண்ணுறேன். லிஸ்ட் வியூனா நான் லிஸ்ட்டாக வரும், அவ்வளோதான். வித் வந்து மேட்ச் பேரண்ட்டு, ஹைட் வந்து ரேப் கண்டென்ட். லிஸ்ட் வியூக்கு ஒரு ஐடி கொடுப்போம். லிஸ்ட் வியூ கொரியர்னு சொல்லி போட்டேன். ரைட். இப்போ நம்ம டெக்ஸ்ட் வியூ மட்டும் இல்லாமல் இந்த அசிங்க்ரனஸ் டாஸ்க்கு லிஸ்ட் வியூவோட ஆப்ஜெக்ட்டும் அனுப்பி ஆகணும். அப்போ தான் அதில் வந்து வேல்யூ ரன் டைமில் போட முடியும். இந்த அசிங்க்ரனஸ் டாஸ்க் செக் லாகின் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற கிளாஸில் இருக்கிற லிஸ்ட் வியூ வந்து நம்ம இந்த பேஜை கால் பண்ணும்போது இந்த ஆர்குமெண்ட்டாக கொடுக்குற லிஸ்ட் வியூக்கு அந்த வேல்யூவை இதுக்கு அசைன் பண்ணுறோம். அவ்வளோதான். திஸ் டாட் லிஸ்ட் வியூ ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரக்டரில் வர்ற இந்த லிஸ்ட் வியூக்கு ஈக்குவலாக அசைன் பண்ணிட்டோம். ரைட். இப்போ லிஸ்ட் வியூ இங்கே வந்துடும். ஆனால் இங்கேருந்து நம்ம அனுப்புறதையும் லிஸ்ட் வியூவாக அனுப்பணும்ல. ஸோ இந்த இடத்துல லிஸ்ட் வியூ கொரியர்னு போட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணோம், அந்த கன்ஸ்ட்ரக்டரில் இந்த லிஸ்ட் வியூவோட ஆப்ஜெக்டையும் சேர்த்து அனுப்பிச்சுடணும், காமா போட்டு இன்னொரு ஆர்குமெண்ட். அவ்வளோதான். இப்போ லிஸ்ட் வியூ அனுப்பிச்சு விட்டாச்சு. எரரும் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்மளால் இங்கே வந்து இந்த லிஸ்ட் வியூ ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் வியூ அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு சிம்பிள் லிஸ்ட் வியூ, காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை, கஸ்டமைஸ்டு இல்லை. அந்த லிஸ்ட் வியூவில் ஸ்ட்ரிங் டேட்டா கண்டினியூஸாக வரணும், அவ்வளோதான். இது வேணும் அப்படின்னா இதை சிம்பிளாக பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரிங் அரே வேணும்.
இப்போ இந்த ஐட்ரேட்டுங்கிறது என்னன்னு சொன்னேன், அந்த எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோ வந்து பாயிண்டரோட வச்சிருக்குன்னு சொன்னேன். ஸோ இப்போ அந்த ஐட்ரேட்டரோட கவுண்ட் என்னவோ, சாரி லென்த் என்னவோ அந்த லென்த்துக்கு ஒரு ஸ்ட்ரிங் அரே கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோதான் வேல்யூ இருக்கும். ஐட்ரேட் டாட் ஆக்சுவலாக அந்த ஐட்ரேட்டரில் வந்து சைஸோ லென்த்தோ கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. அதனால் நம்ம ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் ஒன்று பண்ணுவோம். ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அரே லிஸ்ட்டும் கிட்டத்தட்ட அரே மாதிரி தான். ஆனால் ஒரே சின்ன சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரேல வந்து சைஸ் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 10 வேல்யூ அலோகேட் ஆகிட்டு அப்புறம் தான் என்டர் பண்ணுவோம். ஆனால் அரே லிஸ்ட்டுங்கிறது அப்படி கிடையாது. ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட் வேல்யூஸ் டைனமிக்காக ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சைஸ் வந்து லிமிடெட் கிடையாது. அப்பப்போ 10, 20, 100ன்னு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த ஆல்டர்னேட்டிவ் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல இந்த டோட்டல் டேட்டாங்கிறத ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக இனிமேல் அவசியப்படாது. இந்த இடத்துல டோட்டல் டேட்டா நமக்கு தேவையான நம்ம டேரெக்டாக எல்லாத்தையும் எதில் போட போகிறோம்னா லிஸ்ட்டில் போட போகிறோம். al_courier டாட் ஆடுங்கிற ஃபங்க்ஷன் மெத்தட் என்ன பண்ணும், ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கும். நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணோம், மேலே கீ அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ போட்டோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே இங்கே போட போகிறோம். ஸோ லிஸ்ட்டோடைய ஒவ்வொரு லைன்லேயும் ஃபஸ்ட்டு அதாவது ஜேசன் ஆப்ஜெக்ட்டில் வந்த ஃபஸ்ட்டு வேல்யூவோட கீ அதோட வேல்யூ, அடுத்த லைனில் அடுத்ததோட கீ அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். இதுதான் கான்செப்ட். இப்போதைக்கு அரே லிஸ்ட்டில் போட்டிருக்கோம். வைல் லூப் முடிஞ்சு வந்தோடனே அரே லிஸ்ட்டு ஆட் ஆயிடும். இப்போ நான் இதை அப்படியே ஸ்ட்ரிங் அரே போடுறேன். ஏன்னா ஸ்ட்ரிங் அரேல இருந்தால் தான் நம்ம சிம்பிள் லிஸ்ட் வியூவில் ஈஸியாக உள்ள அரே தான் ஒரு ஆர்குமெண்ட் லிஸ்ட் வியூ ஆட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ நமக்கு அரே லிஸ்ட்டோட சைஸ் தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக அதுக்கு தான் வந்து நம்ம ஐட்ரேட்டரில் கவுண்ட் இல்லாதனால தான் அரே லிஸ்ட்டில் போட்டு இப்போ அரே லிஸ்ட்டோட சைஸ் தெரிஞ்சிடும். அந்த சைஸை வந்து இப்போ AL__ அந்த அரே ஆப்ஜெக்டோட சைஸ் அவ்வளோதான். ஸோ வேல்யூ கரெக்டாக ஆட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஃபார் லூப் போட்டே ஆகணும். ஏன்னா இதில் இருக்க அரே லிஸ்ட்டில் இருக்க ஒரு வேல்யூயும் தூக்கி ஸ்ட்ரிங் அரேல போட்டாகணும்ல. இப்போ ஸ்ட்ரிங் அரே கவுண்டர் ஆஃப் I, அதாவது ஸ்ட்ரிங் அரேல இருக்க 0th வேல்யூ என்னவா இருக்கும்னா அரே லிஸ்ட்டில் இருக்கிற 0th வேல்யூ, ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக அடிச்சு முடிச்சோன்னே நம்ம ஸ்ட்ரிங் அரே கொரியர் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் அரேல நமக்கு வந்து அங்கேருந்து வந்து ஜேசன் ஃபார்மேட்டை வந்து பார்ஸ் பண்ணி ஸ்ட்ரிங்காக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட லிஸ்ட் வியூ ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த லிஸ்ட் வியூவில் இது எல்லாத்தையும் அக்கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக இந்த அரே அடாப்டர் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடாப்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட இப்போ லிஸ்ட் வியூ வந்து 3ஆக பிரித்து பாருங்கள். லிஸ்ட் வியூ வந்து உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் உங்கள் கண்ணுக்கு தெரியிற லிஸ்ட் வியூ வந்து ஃப்ரண்ட் எண்டில் இருக்குது. பின்னாடி இந்த ஸ்ட்ரிங் அரே நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்ட்ரிங் அரேல தான் டேட்டா பேக் எண்டில் இருக்குது.
இப்போ லிஸ்ட் வியூங்கிறது வந்து என்ன, இந்த ஸ்ட்ரிங் அரேல எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூ வந்து இந்த லிஸ்ட் வியூவில் ஒன்றா ஆட் ஆகணும். இப்போ இந்த அடாப்டர் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்ட்ரிங் அரேல இருக்க ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து அந்த லிஸ்ட் வியூவில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி கொடுக்கும். லிஸ்ட் வியூவில் வந்து உள்ளே இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒரு வியூ. ஒரு 10 வேல்யூ இருக்குன்னா 10 பாக்ஸும் உள்ளுக்குள்ள, அதாவது 10 பாக்ஸ் இருக்கு. அந்த 10 பாக்ஸும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வியூ. அப்போ ஸ்ட்ரிங் அரேல இருக்க வேல்யூ எடுத்து ஒரு வியூவில் வச்சு அந்த வியூவை கொண்டு போய் லிஸ்ட் வியூவில் மொதல் வேல்யூ வைக்கும். அடுத்தது மறுபடியும் செகண்ட் வேல்யூ எடுத்து ஒரு வியூவில் வச்சு இந்த வியூவை கொண்டு போய் செகண்டாக வைக்கும். ஸோ இந்த வேலையை தான் அடாப்டர் பார்க்குது. இதில் அரே அடாப்டர்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு அரே அடாப்டர் இந்த அரே அடாப்டர் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு மெயின் ஆக்டிவிட்டியோட ஆப்ஜெக்ட் தேவை. நம்ம அதை சென்ட் பண்ணியிருக்கோமான்னு பார்ப்போம் அசிங்க்ரனஸ் டாஸ்கில். ஆமாம், அனுப்பிச்சிருக்கோம். கான்டெக்ட்னு அனுப்பிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அது வந்து என்ன கான்டெக்ட்னா என்ன, ஆக்சுவலாக மெயின் ஆக்டிவிட்டியோட கான்டெக்ட் அனுப்பிச்சிருக்கோம். இந்த கான்டெக்ட்டை இங்கே கான்டெக்ட்டுங்கிற பேர்லேயே சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. கான்டெக்ட் கமா அடுத்த ஆர்குமெண்ட் இது என்னன்னா, ஆக்சுவலாக என்னன்னா கஸ்டமைஸ்ட் லிஸ்ட் வியூன்னு ஒன்று பார்ப்போம், கஸ்டம் லிஸ்ட் வியூன்னு சொல்லி. அது என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூவில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் நமக்கு வந்து ஸ்ட்ரிங் தான். ஆனால் கஸ்டம் லிஸ்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ்னு சொன்னால, செட்டிங்ஸில் இருக்கிற டிஸ்பிளே வந்து ஒரு லிஸ்ட் வியூ தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். இல்லைன்னா உங்களோட மியூசிக் பிளேயர் எடுத்துக்கோங்க. அந்த அந்த மியூசிக் பிளேயரில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் சாங்ஸ் எப்படி டிஸ்பிளே ஆகும். சைடில் வந்து அந்த சாங்குடைய ஒரு இமேஜ், அப்புறம் சாங் நேமு, கீழே ஆர்டிஸ்ட், இது சேர்ந்தது ஒரு வேல்யூ. கரெக்டா? அது வந்து கஸ்டமைஸ்டு லிஸ்ட் வியூ. அப்போ இந்த கஸ்டமைஸ்டு லிஸ்ட் வியூவில் 3 காம்பனன்ட் இருக்குது. ஒரு இமேஜ், 2 டெக்ஸ்ட். ஒரு இமேஜ் வந்து அந்த பாட்டோடைய இமேஜ் தம்ப்நெயில் ஏதாவது உள்ள இருக்கும் அந்த இமேஜுக்கு. ஒரு டெக்ஸ்ட் வந்து சாங் நேமு, இன்னொரு டெக்ஸ்ட் வந்து ஆர்டிஸ்ட் நேம், ஆல்பம் நேம், அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த ஒரு வியூக்குள்ளே 3 காம்பனன்ட் இருக்குது. இது கஸ்டமைஸ்டு லிஸ்ட் வியூ. சிம்பிள் லிஸ்ட் வியூவில் இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் சிம்பிள் லிஸ்ட் வியூவில் ஒரு வியூக்குள்ளே ஒரே வேல்யூ இருக்குது, அது ஸ்ட்ரிங், அவ்வளோதான். ஆக்சுவலாக அதை வந்து கஸ்டமைஸ் லிஸ்ட் வியூவில் பண்ணும்போது நம்ம ஒரு எக்ஸ்எம்எல்லாகவே எழுதுவோம். அந்த எக்ஸ்எம்எல் எழுதும்போது நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஏன் வந்து இந்த மாதிரி சிம்பிள் லிஸ்ட் ஐட்டம் 1 அப்படின்னு கொடுத்தாங்கிறத வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ பண்ணும்போது அதில் நான் இதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போதைக்கு இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் லிஸ்ட் ஐட்டம் அதாவது எப்படின்னா, இப்படி வச்சுக்கலாம். எனக்கு வர்ற வேல்யூஸ் வந்து டேரெக்டாக ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆக போகுது. அதுக்கு வந்து ஒரு லேஅவுட், ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங், அந்த லேஅவுட் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். அடுத்தது ஸ்ட்ரிங் அரே. அவ்வளோதாங்க. மெயின் ஆக்டிவிட்டியில் ஒரு லிஸ்ட் வியூவுக்கு என்ன கண்டென்ட் இருக்கணுங்கிறது இதில் ஆட் பண்ணிட்டோம். என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் லிஸ்ட் ஐட்டம் இருக்கணும். அதாவது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், உங்களுக்கு நான் செட்டிங்ஸே ஓப்பன் பண்ணி காட்டுறேனே. ரைட், இப்போ அந்த செட்டிங்ஸ் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இதுதான் லிஸ்ட் வியூ. மூவ் ஆகுதுங்களா? இதுதான் லிஸ்ட் வியூ. ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு 10-15 வேல்யூ இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது. இதில் இது வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டம், இது ஒரு லிஸ்ட் ஐட்டம், இது ஒரு லிஸ்ட் ஐட்டம், இது ஒவ்வொன்றும் ஒரு லிஸ்ட் ஐட்டம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லிஸ்ட் ஐட்டமில்
லேஅவுட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஆல்ரெடி லீனியர் லேஅவுட், ரிலேட்டிவ் லேஅவுட் பார்த்துருக்கோம். லேஅவுட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஃபுல் ஸ்க்ரீனில் லேஅவுட் பார்த்துருக்கோம். இப்போ இந்த இதில் லேஅவுட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்குது இந்த இடத்துல. இந்த இமேஜுக்கு சைடில் மேலே ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்குது, கீழே ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்குது. ஸோ இதோடைய லேஅவுட். இந்த எல்லா லிஸ்ட் ஐட்டமுக்கும் இதே லேஅவுட் தான் இருக்கான்னு பாருங்க. ஆமாம், ஒரு இமேஜ் இருக்குது, அப்புறம் 2 ஸ்ட்ரிங் இருக்குது. ஒரு இமேஜ் 2 ஸ்ட்ரிங் இருக்குது. அவ்வளோதான். கஸ்டமைஸ்டு லிஸ்ட் வியூ பண்ணும்போது நம்ம ஒரு இடத்துல எழுதுவோம், ஒரு லேஅவுட் ஒன்று எழுதுவோம். எனக்கு ஒரு இமேஜ் இருக்கணும், ஒரு 2 ஸ்ட்ரிங் இருக்கணும்னு ஒரு லேஅவுட் எழுதுவோம். எழுதிட்டு இந்த லிஸ்ட் வியூ போட்டுட்டு அந்த லிஸ்ட் வியூவோடைய ஐட்டமில் இந்த லேஅவுட்டை கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளோட லிஸ்ட் வியூவில் வந்து இந்த மாதிரி லேஅவுட் வந்து உட்காரும். ஆனால் இப்போ நமக்கு தேவையானது என்னது, டைரெக்டாக ஒரு லிஸ்ட் வியூவில் 10 வேல்யூ இல்லை 4 வேல்யூ எவ்வளோ வேல்யூ இருக்கோ அவ்வளோ வரணும். அந்த வேல்யூவில் ஒரே ஒரு ஸ்ட்ரிங். ஸோ கஸ்டம் லிஸ்ட் வியூவாக இருந்தாலும் சரி, நார்மல் லிஸ்ட் வியூவாக இருந்தாலும் இதுதான் கான்செப்ட். இப்போ நான் ஒரு லேஅவுட்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் பாருங்கள், android.r.layout. simple list item 1. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஒரு ஐட்டமில் ஒரு ஸ்ட்ரிங் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேஅவுட்டை டிஃபால்ட்டாக அவங்க வந்து டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம அதை நம்ம தனியாக டிஃபைன் பண்ணாமல் டைரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த இடத்துல. அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. ஒருவேளை அவங்க பண்ணாமல் இருந்தாலும், இல்லை நமக்கு இதே ஸ்ட்ரிங்கே கொஞ்சம் வேறு மாதிரி வேணும், ஒரே ஸ்ட்ரிங் தான் வேணும், ஆனால் வந்து கொஞ்சம் ரைட் மோஸ்ட் எண்டில் வேணும், இல்லை லெஃப்ட் மோஸ்ட் எண்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லாத மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஒரு தனி லேஅவுட்டாக எழுதி இதில் கால் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து டேரெக்டாக ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு லிஸ்ட் வியூவில் இதுக்கு ஒரு ஐட்டமில் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது எதுலன்னா இந்த லேஅவுட்டில். இது ஒரு லேஅவுட் ஃபைல், டிஃபால்ட் லேஅவுட் ஃபைல். இந்த லேஅவுட் ஃபைலை ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த அடாப்டர் ரெடியாக இருக்குது. எதுக்குன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து நம்மளுடைய லிஸ்ட் வியூவில் டேட்டா அக்குமுலேட் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த அடாப்டர் லிஸ்ட் வியூக்கு நம்ம அசைன் பண்ணணும். செட் அடாப்டர் ஆஃப், அவ்வளோதான். ரைட், இப்போ எரர் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நான் அந்த டெக்ஸ்ட்டில் இருக்க வேல்யூ வந்து செட் பண்ணல, ரிமூவ் பண்ணிட்டேன். நமக்கு டேரெக்டாக லிஸ்ட் வியூ வந்தால் போதும். டேரெக்டாக ரன் பண்ணிடலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் லோடாக கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறேன், நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு தப்பாக அடிக்கிறேன். ஸோ வேல்யூ தப்பாக வருது, ஏன்னா எம்டி வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம், ஜேசன் வேல்யூ இல்லை. இன்வாலிட் யூசருங்கிற ஒரு ஸ்ட்ரிங் அனுப்பிச்சிருந்தோம், அது ஜேசன் வேல்யூ இல்லை, அதனால இன்வாலிட் வேல்யூன்னு வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ கரெக்டாக கொடுக்குறேன். வந்துருச்சா? கிளிக் பண்ணால் கிளிக் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம சிம்பிளாக இன்னும் ஒரு டாஸ்க் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட சர்வரில் இருக்கிற
அந்த டேபிளில் இருக்கிற டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2 வேல்யூ நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சர்வரில் வேல்யூ அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிங்க்ரனைஸ் ஆகுதா. நம்ம ஆக்சுவலாக என்ன கான்செப்ட் பார்த்தோம், ஒரு கொரியர் பாயின்னு பார்த்தோம். இப்போ கொரியர் ஆஃபீஸில் இருக்கிற இந்த சர்வர், ஆக்சுவலாக இந்த சர்வர் கொரியர் ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கங்க. இந்த ஆப் வந்து கொரியர் பாய்கிட்ட இருக்குது. அவன் வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்துட்டான். அப்புறம் அவங்ககிட்ட ஆக்சுவலாக கொரியர் எல்லாமே இருக்குது. இந்த டேட்டாவை இப்போ அப்டேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 4 வேல்யூ வந்துருச்சு. இப்போ 5வது வேல்யூ இப்போ அவர் சர்வரில் அப்டேட் பண்ணுறாரு. கொரியர் பெண்டிங் அப்படிங்கிற இதில் அப்டேட் பண்ணுறாரு. அந்த பையன் கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டி நிறுத்திட்டு ஓப்பன் பண்ணான்னா, டேட்டா புதுசாக ஏதாவது ஆட் பண்ணியிருந்தா ஆட் ஆகுதா, அதாவது ரன் டைமில் வருதா எல்லாமே, ஃபோனில் டேட்டா ஸ்டோர் ஆகி ஓப்பன் பண்ணி காட்டாமல் சர்வரில் அப்பப்போ லைவ் டேட்டா வருதா, இந்த பட்டன் ஒர்க் ஆகுது, இது எல்லாமே ஓரளவுக்கு செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரே ஒரு ரோ, ஒரு 2 ரோ ஆட் பண்ணுவோம். 151 ஒன்று ஆட் பண்ணுறோம். வேல்யூ சும்மா போடுவோம், கம்ப்ளீட்டட் டெலிவர்டு இல்லைன்னா டெலிவர்டுன்னு போடுவோம். இன்னொரு வேல்யூ கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, இப்படி கூட ஆட் பண்ணலாம். 16 அதோட வேல்யூ டெலிவர்டு. ஸோ இதில் இந்த கொரியர் கான்செப்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க வேண்டாம், சும்மா நம்ம டேட்டா அப்டேட் பண்ணுறதுக்காக செக் பண்ணி பார்க்கணும். இதில் இருக்குது. இப்போ நான் அகைன் கிளிக் பண்ணுறேன், வந்துடுச்சா, 5 6ங்கிறது வந்துடுச்சு. இவ்வளோ தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1ங்கிற வேல்யூ மட்டும் இங்கே ரிமூவ் பண்ணுறேன். இங்கே ரிமூவ் ஆயிடுச்சு. இங்கே இப்போ நான் கிளிக் பண்ணால் லாகின் பண்ணால் இது ரிமூவ் ஆகணும். போயிடுச்சா, அவ்வளோதாங்க. இப்போ இது எதுக்கு இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் கான்செப்ட் தான். இதை நீங்கள் ஒரு ஆப்பாலாம் செய்யும்போது, ப்ரொஃபஷனலாக செய்யும்போது இது லாகின் பேஜ் ஆகும். லாகின் ஆனதுக்கப்புறம் ஒரு டேப் வச்சு அந்த டேப்பில் வந்து பெண்டிங்ஸ் டு பி டெலிவர்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு டேப் வச்சு அந்த டேபுக்குள்ளே அதை கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணி அதில் இது டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் அதில் பட்டன் வச்சு, ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் அப்ளிகேஷன் லாஜிக் எந்த அளவுக்கு உங்களுக்கு எது கரெக்டாக தோணுமோ அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதில் வந்து கான்செப்ட் கரெக்டாக ரன் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக நான் சிம்பிளாக ஒரே லேஅவுட்டில் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக ஆட் பண்ணால், போன வீடியோவில் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்தோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக கிளிக் பண்ணியிருந்தா அந்த யூசர் நேம் என்னவோ கரெக்டான யூசர் நேம் பிரிண்ட் ஆகும், இல்லைனா இன்வாலிட் யூசர் பிரிண்ட் ஆகும். இதில் என்ன பண்ணியிருந்தோம், கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு அனுப்பிச்சிட்டா அந்த வேலிடிட்டி ஃபஸ்ட்டு செக் பண்ணும். இந்த லாகின் டேட்டாங்கிற டேபிளில் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க மட்டும், அதாவது கரெக்டான யூசர் மட்டும் இந்த டேட்டாவை பார்க்குற மாதிரி, கொரியர் என்னென்ன இருக்குது, டெலிவர்டாக என்னென்னு பார்க்குற மாதிரி ஒரு கான்செப்ட். அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்க பட்சத்தில் இந்த டேபிள் இருக்க எல்லா வேல்யூவும் எடுத்து ஜேசானாக நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதில் பிஹெச்பி இந்த கோடில் ஆக்சுவலாக அதான் முன்னாடி அந்த பிஹெச்பிக்கு வந்து நம்ம போஸ்ட் மெத்தடில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அனுப்புகிறோம். இந்த பேஜ் என்ன பண்ணுது, அது கரெக்டானு செக் பண்ணுது. இங்கேயே கரெக்டானு செக் பண்ணிடுது. கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம அந்த டேபிளில் இருக்க எல்லா வேல்யூவும் எடுத்து எக்கோவில் பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போதே என்ன பண்ணுறோம், சும்மா டேரக்ட் ஸ்ட்ரிங்காக பண்ணாமல் ஜேசன் ஃபார்மெட்டில் எங்கெங்கெல்லாம் ப்ராக்கெட் தேவை அங்கெங்கெல்லாம் ப்ராக்கெட் ஆட் பண்ணி, எங்கெங்கெல்லாம் டபுள் கோட்ஸ் கம்மா தேவை அதெல்லாம் ஆட் பண்ணி ஜேசன் ஃபார்மெட்டில் பிரிண்ட் பண்ணிட்டோம். வீடியோவோட ஃபர்ஸ்ட் பகுதியில் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டில் வந்து இந்த இந்த மெத்தட் போஸ்ட் எக்ஸிக்யூட் போஸ்ட் எக்ஸிக்யூட், அதாவது அசிங்க்ரனஸ் டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னா, அதாவது ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சுன்னா இந்த மெத்தட் ஸ்டார்ட் ஆகும். போன வீடியோவில் சொன்னோம். ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணுறோம், போன தடவை ஸ்ட்ரிங் அப்படியே டெக்ஸ்ட் வியூவில் வச்சுட்டோம். ஆனால் இந்த தடவை ஜேசான் ஃபார்மேட்டாக அனுப்புகிறோம். அதனால் அதை ஜேசான் ஆப்ஜெக்டாக வாங்கி அதில் என்னென்ன கீஸ் இருக்கோ அந்த கீஸ் எல்லாம் வந்து ஒரு ஐட்ரேட்டரில் போட்டு அந்த ஐட்ரேட்டரை ரன் பண்ணி விட்றோம். என்னென்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாத்தையும் எடு, ஜேசன் ஆப்ஜெக்டை எடு. அந்த ஆப்ஜெக்டோடைய வேல்யூவை அரே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணி முடித்த உடனே அது எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரிங் அரே மாற்றினேன். எதுக்குன்னா லிஸ்ட் வியூ அக்யூமுலேட் பண்ணுறதுக்காக, லிஸ்ட் வியூவில் டேட்டா போடுறதுக்கு ஸ்ட்ரிங் அரே தான் வந்து ஒரு ஆர்குமெண்ட், அரே லிஸ்ட் ஆர்குமெண்ட் கிடையாது. அதனால ஒரு ஸ்ட்ரிங் அரே போட்டு அந்த அரே லிஸ்ட்டில் இருக்க எல்லா வேலையும் ஸ்ட்ரிங் அரேல காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 லைன் தான் லிஸ்ட் வியூ. நான் ஒரு அரே அடாப்டர் வைக்கிறேன். இந்த அரே அடாப்டரில் 3 டிஃபால்ட் ஆர்குமெண்ட். இந்த அரே அடாப்டர் ஓவர்லோட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் 2 3 ஆர்குமெண்ட் வேணாலும் கொடுக்கலாம், என்ன ஸ்பெசிஃபிக்காக. பட் பேசிக்காக இது இருந்தால் போதும். மெயின் ஆக்டிவிட்டியோட ஆப்ஜெக்ட், எந்த ஆக்டிவிட்டியில் அரே லிஸ்ட்டுக்கோ அதோட ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் வியூக்கு தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு லேஅவுட் இருக்கும், கஸ்டமைஸ் லிஸ்ட் வியூனா நமக்கு சிம்பிள் லிஸ்ட் வியூ போதும், ஒரு டெக்ஸ்ட் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு வந்து லேஅவுட் அவங்களே எழுதி வச்சிருக்காங்க. உள்ள இருக்க ஒவ்வொரு ஐட்டமுக்கு லேஅவுட் அவங்களே எழுதி வச்சிருக்காங்க. அந்த லேஅவுட் பேர் தான் இது. இது வந்து ஸ்ட்ரிங் அரே.
இப்போ இந்த அரே அடாப்டர் முடிஞ்சிருச்சு. நான் அடாப்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன். ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற லிஸ்ட் வியூக்கும் பேக் எண்டில் இருக்க ஸ்ட்ரிங் அரேயில் இருக்க ஒரு வேல்யூ எடுத்து லிஸ்ட் வியூவில் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு தான் அரே அடாப்டர் யூஸ் ஆகுது. அப்போ அந்த லிஸ்ட் வியூக்கு அடாப்டர் அசைன் பண்ணிட்டா ரன் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த அடாப்டர் பார்த்துக்கும் ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லா வேல்யூ எடுத்து லிஸ்ட் வியூவில் டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இதை போட்டு ரன் பண்ணோடனே நமக்கு வந்து அவுட்புட் தாங்க இது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரே ஒரு தடவை ரன் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல எரர் வந்துருச்சு. இப்போ எரரே இல்லாமல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டால் நமக்கு வேல்யூ கரெக்டாக வருதா, அவ்வளோதான். வந்துருச்சா, அவ்வளோதாங்க. ஸோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், இல்லைன்னு சொல்ல. பட் இந்த கான்செப்ட் வந்து பிச்சு பிச்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டாலும் புரியாது. நிறைய எரர் ஏதாவது வந்துச்சுனாலும் சால்வ் பண்ண முடியாது. அதனால லென்த்தை பற்றி கவலைப்படாமல் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பகுதி புரியல, இல்லை நான் சொல்கிற விதங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லலாம் இருக்கும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் தாராளமாக டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.